உதவி அப்படிங்கிறது சில சமயம் கேட்காம கிடைக்கும். சில சமயம் கேட்டும் கிடைக்காது. கேட்காம கிடைச்ச ஒரு உதவிய பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 500க்கு 498 மதிப்பெண் எடுத்த வல்லநாட்டை சேர்ந்த அர்ஜுன பிரபாகரன். இந்த தம்பிய போய் நான் சந்திச்சிருந்தேன். அந்த தம்பிக்கு தேவையான உதவிகள செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த தம்பிய போய் சந்திச்சிருந்தேன். சந்திச்சுட்டு அந்த தம்பியோட குடும்ப சூழ்நிலை, அந்த தம்பியோட பின்புலம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னும் உள்ள பதிவா எழுதியிருந்தேன். அந்த பதிவை பார்த்துட்டு மணக்கரையை சேர்ந்த வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணன் அந்த பையன் அந்த தம்பியை உடனே நீங்க கூட்டிட்டு வாங்க, அந்த தம்பிக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்பு அங்கப்பன் அவங்களுடைய காரையும் அனுப்பி விட்டு அந்த பையனை கூட்டிட்டு போய், உயர்ந்த மனிதர், ஒரு நல்ல பண்பாளர், ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா உதவக்கூடியவங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளை கொண்ட தச்சை கணேசராஜா அவங்க கிட்ட தான் அந்த பையனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அந்த பையனை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, இந்த பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், இந்த பையன் வந்து அடுத்த கல்வியில அடுத்த இடத்துக்கு போகணும், அவனுக்கு தேவையான உதவியில செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அன்பு அங்கப்பன் சொன்ன உடனே தச்சை கணேசராஜா அவர்கள் 10,000 ரூபாயை எடுத்து கொடுத்து, இந்த பையனுக்கு தேவையான உதவிகளை முதல்ல செஞ்சு கொடுங்க, அடுத்து நான் அவனுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க, ஒருவேளை தேவையான உதவிகள் முழுசும் கிடைக்கல அப்படின்னா திரும்ப என்கிட்டயே சொல்லுங்க, நான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த பையன் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தச்சை கணேசராஜா அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும், மாவட்ட ஆட்சியர், சிறுவைகுண்டம் தாசில்தார் எல்லாருமே கூப்பிட்டு அந்த பையனுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ என்னன்னு அப்படின்னா, உதவிகள் கேட்டும் கிடைக்காத நேரத்துல கேட்காமலே செஞ்சு கொடுத்தவர் தச்சை கணேசராஜா அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த திருநெல்வேலி பகுதியில நிறைய பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு திருமணம் முடிச்சு வச்சிருக்காரு. எப்படி முடிச்சிருக்காருன்னா, தங்க நகையில இருந்து சீர்வரிசை பொருட்கள் வரைக்கும் அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவருடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்து இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காருன்னா அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. எப்பவுமே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்ட தச்சை கணேசராஜா அவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சட்டமன்ற தேர்தல் நிற்கிறாங்க. இவரை மாதிரி ஆட்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும், சட்டப்பேரவைக்கு போய் மக்களை பத்தி பேசணும், மக்களுக்காக உதவி செய்யணும். அந்த உதவி செய்ய இடத்துக்குரிய அதிகாரம் இந்த மாதிரி மனிதர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அது நடக்கும்னு ஆசைப்படுறேன்.